ஒரு காலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசருக்கு ஒரே மகள், சிறு இளவரசி மித்ரா. மித்ரா சிறியவளாக இருந்தாலும் மிகுந்த தைரியமும் கருணையும் கொண்டவள். ஒருநாள் அரண்மனைக்கு அருகே உள்ள பழமையான குகை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த குகைக்குள் போனால் வழி தெரியாமல் போய்விடுவோம். அங்கே பயங்கர சத்தங்கள் கேட்கும் என்று மக்கள் பயந்தார்கள். ஆனால் மித்ராவுக்கு பயம் இல்லை. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்து அரசரிடம் சொல்லாமல் அவள் குகைக்குள் சென்றாள். குகைக்குள் இருட்டாக இருந்தது. திடீரென்று அழுகை சத்தம். மித்ரா மெதுவாக அந்த சத்தம் வந்த திசைக்கு சென்றாள். அங்கே ஒரு முதியவர் காயமடைந்து கிடந்தார். நான் இங்கிருந்து வெளியே போக முடியலை குழந்தையே என்று அவர் சொன்னார். மித்ரா உடனே தன் குடிநீரை அவருக்கு கொடுத்தாள். தன் துணியால் அவரது காயத்தை கட்டினாள். பிறகு, பயம் வேண்டாம் தாத்தா, நான் உங்களை வெளியே அழைத்துச் செல்கிறேன் என்றாள். அவள் தைரியமாக குகையின் சுவர்களை கவனித்து வந்த வழியை நினைவில் வைத்து மெதுவாக நடந்தாள். நேரம் கடந்தது. இருவரும் பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். அந்த முதியவர் அப்போது புன்னகையுடன் சொன்னார், நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. உன் நல்ல மனமும் தைரியமும் தான் இந்த குகையின் உண்மையான ஒளி. அவர் மறைந்துவிட்டார். மித்ரா வீடு திரும்பினாள். அடுத்த நாள் முதல் அந்த குகை பற்றி யாரும் பயப்படவில்லை. மக்கள் புரிந்து கொண்டார்கள். பயம் இல்லாத மனமும் கருணையும் இருந்தால் எந்த இருட்டையும் வெல்லலாம். முதியவர் மறைந்த பிறகும் மித்ராவின் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. அந்த குகை ஏன் இவ்வளவு மர்மமாயிருந்தது? அந்த இரவு மித்ரா தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு மெல்லிய ஒளி அவளுடைய அறையை நிரப்பியது. அந்த ஒளிக்குள் இருந்து அதே முதியவரின் குரல் கேட்டது. மித்ரா, அந்த குகை ஒரு சோதனை. தைரியம் இல்லாதவர்களை அது பயமுறுத்தும். கருணை உள்ளவர்களை அது காக்கும். அடுத்த நாள் மித்ரா அரசரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அரசர் பெருமையுடன் மகளை கட்டிப்பிடித்தார். நீ என் மகள் மட்டும் இல்லை, இந்த நாட்டின் உண்மையான செல்வம் என்றார். அரசரின் ஆணைப்படி குகையின் அருகில் ஒரு ஓய்வு இல்லம் கட்டப்பட்டது. பயணிகளும் முதியவர்களும் அங்கே பாதுகாப்பாக தங்கினார்கள். மித்ரா அடிக்கடி அங்கே சென்று மக்களிடம் பேசுவாள். குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லுவாள். அந்த குகை இனிமேல் பயத்தின் குகை இல்லை, அது நல்ல மனத்தின் குகை என்று அழைக்கப்பட்டது. மித்ரா புரிந்து கொண்டாள். ஒரு